மேற்கு வங்காளத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் வங்காள மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தையே இப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சாரமானது பாஜக நடத்தி இருக்கக்கூடிய மொழி பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது உண்மையிலேயே எந்த விஷயத்தை தான் குறிக்குது அப்படின்றதும், இது வெறும் ஒரு மொழி விஷயமா மட்டும்தான் பார்க்கப்படுதா இல்ல வேறு ஒரு ஆழமான விஷயமும் இதோடைய அடிப்படையில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னெடுத்து வைக்குது. இதோடைய மையத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி மட்டும் இல்லாம கலாச்சாரம், அடையாளம், பெருமை, அது எல்லாத்தோட சேர்த்து அரசியல் அப்படின்ற விஷயமும் இதோடைய மையமாகவும் பார்க்கப்படுது. இப்போ மம்தாவுடைய டிஎம்சி வருடாந்திரம் நடத்தக்கூடிய தியாகிகள் தின பேரணி அப்படின்ற ஒரு பேரணியில பேசும்போது ஹிந்தி, குஜராத், மராத்தி இது எல்லாமே ஒரு அன்பான மொழிகளாக சித்தரிக்கப்படும் பொழுது வங்காளத்தை மட்டும் ஏன் இவங்க தாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க நேரடியாகவே முன் வச்சிருக்காங்க. அதோட ஜூலை 27 இருந்து பாஜகவுடைய மொழி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாநிலம் முழுவதுமே வார இறுதியில கூட்டங்களும் பேரணிகளும் நடத்த அப்படின்ற போல ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசாம் முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு நேரடியான ஒரு சவாலுமே அவங்க விடுத்திருக்காங்க. அதாவது வங்காளத்தை தடுக்க முடியுமா, என்ன வேணா நீங்க அடைக்க தயாரா இருக்கலாம், ஆனா என்னுடைய மொழியையும் என்னுடைய மக்களையும் உங்களை நான் அவமதிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு எழுந்திருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அவருடைய மருமகன் அதாவது அபிஷேக் பானர்ஜி இன்னுமே ஒரு கட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அதாவது 2026 தேர்தலில் பாஜகவையே ஜெய் பங்காளா அப்படின்ற ஒரு முழக்கத்தை சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ இது எல்லாமே என்னதான் சொல்ல வருது, இது ஒரு கலாச்சார எழுச்சியாக இருக்கா இல்ல ஒரு புது அரசியலுடைய யுக்தியாக பார்க்கப்படுதா அப்படின்றதும் 2021 வெற்றி பெறதுக்காக மம்தா பானர்ஜி கொண்டு வந்திருக்கக்கூடிய அதே பாணியை தான் இப்பயும் அவங்க செய்ய முயல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட இது எல்லாத்த பத்தி இருக்கக்கூடிய முழுமையான ஒரு பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மேற்கு வங்காளத்துடைய முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய முக்கிய நிகழ்வாக வருடந்தோறும் நடக்கக்கூடிய தியாகிகள் தின பேரணி அப்படின்ற பேரணியில ஒரு புதிய இயக்கத்தை ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இயக்கம் அப்படின்றது வங்காள மொழியையும் அதோடைய கலாச்சார அடையாளத்தையும் பாதுகாக்கப்படணும் அப்படின்றத கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இந்த இயக்கம் இருக்கு. இது வெறும் ஒரு மொழி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் இல்லாம இப்போ இந்திய அரசியல் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மைய தத்துவமாக இருக்கக்கூடிய அதோட பல்வேறு மாநிலங்கள்ல மொழிகளையும் கலாச்சார அடையாளங்களையும் ஒட்டுமொத்தமாகவே அழிக்கக்கூடிய இந்த நிலையில அதுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் இது அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. இதோடவே மம்தாவுடைய இந்த புதிய முயற்சி அப்படின்றது பாரம்பரியத்தையும் மொழி அடையாளத்தையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு எதிராக செயல்படுறதாக சொல்லக்கூடிய பாஜக அரசியலுடைய நோக்கங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. மேலும் மத்திய பாஜக அரசானது கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்தியா முழுவதுமே ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய கலாச்சாரங்களும் சரி, மதம், மொழி இப்படி எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்காக முயல்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்கு. இப்போ இதுடைய ஒரு முக்கிய பகுதியா தான் மொழி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க எடுத்துக்காட்டப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. இப்போ குறிப்பாக இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா ஹிந்தின்ற ஒரு மொழி தான் தேசியத்துடைய அடையாளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு திணிப்பை அவங்க தரப்புல இருந்து அவங்க செய்யறாங்க அப்படின்ற விஷயம் தான். இதுக்கு மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஹிந்தின்ற மாதிரியான எந்த ஒரு மொழிக்குமே நான் எதிராக இருக்கக்கூடியவங்க கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னதோட, ஆனா அதை மற்ற மொழிகள் மேல நீங்க திணிக்கிறது அப்படின்றதும் இந்த இடத்துல சரியானது கிடையாது அப்படின்றதோட அதுக்கு வங்காளம் ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ளாது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே போல அவங்க பேசி இருக்கிற பொழுது அவங்க கூறியிருக்கக்கூடிய சில முக்கியமான கூற்றோட சில கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி மாதிரியான எல்லா மொழிகளையுமே நாங்க மதிக்கதான் செய்யறோம், ஆனா ஏன் நீங்க வங்காளத்தை மட்டும் குறி வச்சு தாக்குறதான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற போல கேள்விகளை அவங்க முன்னிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ இது மூலமா பாஜக எப்பொழுதுமே பேசப்படக்கூடிய ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் இந்த மாதிரியான எல்லா நோக்கத்துக்கும் நேரடியாகவே ஒரு எதிரான ஒரு மாற்று பார்வையும் அவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதோட பன்மொழி, பன்முக மக்கள் அடையாளமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய வழி அப்படின்றது மத்தியில இருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த ஒற்றுமையை உருவாக்காது. மாநில அடையாளங்களை மதிக்கிறது தான் ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடவே மேற்கு வங்கம் அப்படின்றது மொழி, கலாச்சாரம், அடையாளம் மற்றும் உரிமை
இந்த மாதிரியான எல்லா ஒரு அரசியல் போராட்டத்திலையுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படின்ற பார்வையும் பார்க்க வேண்டிய விஷயமாக இங்க அமைஞ்சிருக்கு. மேலும் 2021 நடைபெற்றிருந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அப்படின்றது என்ன அப்படின்னா வங்காள அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க எடுத்திருந்த அரசியல் யுக்தி அப்படின்ற விஷயம் தான். இப்போ அந்த நேரத்துல பாஜக ஒரு தேசிய கட்சி அப்படின்னு இருந்தாலும் கூட வங்காள கலாச்சாரமும் சரி, மொழி, அதோட மரபுகள் எதுவுமே புரியாமலே ஒரு புறநோக்கோட தான் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை திரிணாமுல் காங்கிரஸ் மக்களுடைய மனதில் நுழைய செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்க அதிக அளவு பயன்படுத்தியிருந்த ஒரு அரசியல் குறியீடு அப்படின்ற வார்த்தை தான் வெளியாட்கள் அப்படின்ற ஒரு அரசியல் குறியீடாக அது பயனாக இருந்துச்சு. இந்த யுக்தியை தான் திரிணாமுல் காங்கிரஸ் மறுபடியும் உயிர்ப்பிக்க செஞ்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மம்தா பானர்ஜி அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வங்காள மொழி, கலாச்சாரம், அடையாளத்தை எல்லாத்தையும் மையமாக கொண்டு பாஜக மீதான எதிர்ப்புகளை இப்ப கட்டி எழுப்பி அதோடைய குறைகளை முன்வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் ஜூலை 27 இருந்து மாநிலம் முழுவதுமே ஒவ்வொரு வார இறுதியிலையுமே பேரணிகள் நடத்தப்பட இருக்கு. பன்முக கலாச்சார நிகழ்வுகளும் நிகழ்த்தப்படும். அதோடவே வட்டார அளவுல விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கு. அதே போல வங்காள மொழி மேல நிகழக்கூடிய தாக்குதலுக்கு பதிலாக தான் திடமான சில அரசியல் கருத்துக்களும் அங்க பதிவாக இருக்கு. இது அனைத்துமே திட்டமிட்டு இருக்கக்கூடிய முறையில செயல்படுத்தப்படவும் இருக்கு. இது மூலமா பாஜக வெளியாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய அரசியல் யுக்தியுமே மேலுமே உயிர் பெற்று எழ இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த இடத்துல உருவாகி இருக்கு. இதை தொடர்ந்தே மேற்கு வங்கத்துடைய திரிணாமுல் காங்கிரஸ் வழி நடத்தக்கூடிய புதிய மொழி மற்றும் அடையாள அரசியலுடைய ஒரு முக்கிய கட்டமாக அசாம்ல ராஜ்போங்ஷி சமூகத்தை சேர்ந்திருக்கவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தேசிய குடியுரிமை நோட்டீஸ் தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிதுமே பேசப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அப்படின்றது நாடு முழுவதுமே நடைமுறையாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய குடியுரிமை பதிவேடு, அதோட குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரியான சட்டங்களை மையமாகவே எடுத்து குறிப்பாக வங்காள இனக்குழுக்களுக்கு எதிராக திட்டமிட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இது சாதாரண ஒரு சட்ட நடவடிக்கை எல்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் மம்தா பானர்ஜி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்தே அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு நேரடியான ஒரு சவாலையும் அவங்க விடுத்திருக்கிறாங்க. எங்களை தடுக்க முடியும், எங்களை சிறையில் அடைக்க முடியும், உங்களால எத்தனை பேரை முயற்சி செய்ய முடியும் அப்படின்றதையும் நாங்க பாக்குறோம். ஆனா வங்காள மொழியை அவமதிக்கிறதுக்கு நாங்க ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதாகவும் அவங்க கூறியிருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு கூற்றுகள் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட அரசியல் உறுதியோட வெளிப்பாடாக மட்டும் இல்லாம இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய வங்காள அடையாளம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசியல் திட்டத்திற்கான ஒரு வலிமையான ஒரு நோக்கையுமே கொண்டிருக்கக்கூடிய உறுதியான விஷயமாக இது பார்க்கப்படுது. ராஜ்போஷிங் சமூகத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த விவகாரம் அப்படின்றது வங்காள மொழி, அதோட கலாச்சார அடையாளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், புறக்கணிப்பு, அதோட ஆதிக்கத்துடைய நினைவுகள் அப்படின்னு மறுபடியும் பல விஷயங்களை கிளப்பக்கூடிய வகையிலையும் இந்த விஷயமானது இருக்கு. இதனால இந்த விவகாரத்திற்கு மக்கள் கிட்ட உணர்ச்சி சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவும் உருவாகலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுறதாக இருக்கு. இதற்கு முன்னதாகவே, அதாவது மம்தா பானர்ஜியுடைய இந்த பேச்சுக்கு முன்னதாகவே அவருடைய மருமகனான அபிஷேக் பானர்ஜி 2026 ஆண்டுல ஜெய் பங்காளா அப்படின்ற முழக்கத்தை பாஜகவையே சொல்ல வைக்கக்கூடிய நிலை நாங்க உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு உறுதியையுமே கொடுத்திருக்கிறாரு. கடந்த தேர்தலில் பாஜக பன்முறையில பயன்படுத்தி இருந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு முழக்கத்திற்கு எதிராக தான் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெய்மா துர்கா, அதோட ஜெய்மா காளி அப்படின்ற முழக்கங்களை சமூகத்துல ஊன்றி இருக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கு. இப்போ இந்த முறையுமே அந்த அடையாள அரசியலுடைய விரிவாக்கமா தான் ஜெய் பங்காளா அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமா வங்காள தேசிய உணர்வை செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி அவங்க மேற்கொள்ளப்படவும் இருக்கிறாங்க. அதே போல மம்தா பானர்ஜியுடைய உரை எந்த விதத்திலையுமே ஒரு மாநில மட்டத்துல மட்டும் முடிவடையாம இருக்கு அப்படின்றதும், அவருடைய உரையானது நேரடியாகவே பிரதமர் மோடியுடைய ஆட்சியவே குறி வச்சதாக இருக்கு. அதாவது 2026 மாநில தேர்தலுக்கு அப்புறமா டெல்லியை நோக்கி தான் இந்த இயக்கமானது நகரும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பொதுவா உங்களுடைய நிறுவனங்கள் பயன்படுத்தி எங்களெல்லாம் நீங்க சுருக்க முடியாது, இன்னைக்கு நான் டெல்லியோடைய மாற்றத்தோட அடிக்கல்ல இங்க பதிச்சிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது அவருடைய தேசிய அரசியல் ரீதியில் இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இந்த இடத்துல இருக்கு. மேலும் மம்தா பானர்ஜியுடைய சமீபத்திய இந்த பேச்சுகள், அதோட நடவடிக்கைகள் அப்படின்றது வங்காளத்துடைய கலாச்சார அடையாளத்துடைய அரசியலை மையப்படுத்தி திரும்பவும் கொண்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பாஜகவுடைய மையவாத மொழி மற்றும் மத அடையாள அரசியலுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரசுடைய இந்த செயற்பாடுகள் ஒரு
தீவிர கலாச்சார எதிர்வினையாகவும் பார்க்கப்படுது. இது வெறும் ஒரு தேர்தல் முன் இருக்கக்கூடிய பிரச்சாரமாக இல்லாம ஒரு பாரம்பரிய மீட்பு இயக்கம், மாநில அடையாளங்களை மதிக்கக்கூடிய ஒரு போராட்டம், அதோட பன்முக இந்தியாவுடைய ஆதிக்க எதிர்ப்பு குரலாகவும் அது இருக்கு. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் மறுபடியும் முஸ்லீம்களுக்கு சார்பான ஒரு கட்சி அப்படின்றது வரையறுக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் மா துர்கா நமது தேசிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஹிந்து அடையாளங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் தன்னுடையதாக கொண்டு வரக்கூடிய முயற்சியையும் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இது மத அடையாளங்களை ஒரு பக்கம் தகர்த்ததாகவும் மறுபக்கம் விரிவாக சமப்படுத்தக்கூடிய ஒரே நேரடியான முயற்சியாகவும் இது காணப்படுது. இந்த இயக்கம் அப்படின்றது மாநில அரசியலுக்கு செல்லக்கூடிய ஒரு வழிமுறையாக மட்டும் இல்லாம மற்ற மாநில கட்சிகளுக்கும் குறிப்பாக மத்திய ஆட்சியை எதிர்க்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு ஒரு மார்க்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடியதாக இது திகழுது அப்படின்றதுதான். இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.